வணக்கம், நான் அட்வொகேட் தேவிதரா. இன்னைக்கு ஒரு சிலர் கடன் வாங்கிறதுக்காக ஒரு எழுதப்படாத வெற்று காசோலை அல்லது வெற்று பத்திரத்தை கொடுத்து ஒரு ஷூரிட்டிக்காக பணம் வாங்கிறது நிறைய பேர் வழக்கமாக இருக்காங்க. இப்போ பொதுவாக ஒருத்தர் கடன் வாங்குறாங்க அப்படின்னா ஷூரிட்டிக்காக ஒரு சிலர் காசோலை கொடுப்பாங்க, ஒரு சிலர் பத்திரம் கொடுப்பாங்க. அந்த பத்திரம் எதுக்காக கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த கடனை திருப்பி செலுத்தும் பொருட்டு, அந்த கடனை திருப்பி எப்படியாவது செலுத்திடலாம், இல்லை அவங்க வங்கி கணக்குல இருந்து இவங்க அந்த காசோலையை வச்சு பணம் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக ஷூரிட்டிக்காக காசோலையும் பத்திரமும் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அதுல எந்தவித தேதியோ தொகையோ எதுவுமே எழுதாம வெறும் கையெழுத்து மட்டுமே போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி வெறும் கையெழுத்து மட்டும் போட்டு கொடுக்கறதுனால இப்போ அது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, அதுல எந்தவித தேதியோ தொகையோ எதுவுமே ஃபில் பண்ணாம இருக்கும் வெறும் பத்திரமா இருந்ததுன்னா, இது போல இருக்கும் பட்சத்துல கடன் வாங்கியவர் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலை வரும்போது கடன் கொடுத்தவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கடன் கொடுத்த நபர் கடன் வாங்கியவரிடமிருந்து ஷூரிட்டிக்காக வாங்கி வச்ச அந்த வெற்று காசோலை அல்லது பத்திரத்தை ஒரு அமௌண்ட்டு தேதி தொகை ஃபில் பண்ணி அவர் கொடுத்த அந்த காசோலையில் எந்த வங்கி குறிப்பிட்டு இருக்கிறதோ அந்த வங்கியில போய் கொடுப்பார். கடன் வாங்கியவர் வங்கி கணக்குல எந்தவித அமௌண்ட்டும் இல்லாம ஜீரோ பேலன்ஸ்ல இருந்தது அப்படின்னா இவர் எழுதிட்டு போய் கொடுத்த அந்த செக் காசோலை செக் பவுன்ஸ் ஆயிடும். அப்படி செக் பவுன்ஸ் ஆகிற காரணத்தினால அந்த கடன் கொடுத்தவர் என்ன செய்வார் அப்படின்னா, இவங்க போலியான காசோலையை கொடுத்து ஏமாற்றியதற்காக அவர் ஒரு குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றதுக்காக தாக்கல் செய்ய தயாராவார். அந்த காசோலை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் பொழுது கடன் கொடுத்தவர் அதில் கடன் வாங்கியவர் வாங்கிய தொகையை விட அதிகமான தொகை, அதாவது இப்போ ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இந்த கடன் கொடுத்தவர் அதுல தொகை தேதி எல்லாமே ஃபில் பண்ணி அவர் வாங்கிய அமௌண்ட்டை விட 20 லட்சம் 25 லட்சம் இது போல ஃபில் பண்ணி எழுதி தாக்கல் செய்தது நிறைய நடக்குது. அப்படி நீதிமன்றத்துல போலியா ஒரு தேதி தொகை எழுதி தாக்கல் செய்தது தெரிய வந்தால் நீதிமன்றத்தின் மூலமா அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காசோலை கொடுக்கப்பட்ட கடன் தொகையை விட மிக அதிகமான தொகை எழுதியதை அதற்கான ஒரு நிபுணர் இருப்பாங்க, அந்த நிபுணர் குழுவிடம் ஒப்படைத்து அந்த கடன் வாங்கியதாக கூறப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவர் அந்த நிபுணர் குழு மீது ஆஜராகி எழுதப்பட்ட தொகை தேதி எல்லாமே கரெக்டா, இவர் கடன் வாங்கியவர் எழுதியது உண்மைதானா அப்படின்னு உறுதி செய்வாங்க. அதன் பின்னாடி கோர்ட்ல தாக்கல் செய்வாங்க. அப்போது போலியா எழுதப்பட்டிருப்பது தெரிய வந்தால் நீதிமன்றத்தில் விசாரித்து இது போலியானது அப்படின்னு நீதிமன்றத்தில் தீர்மானம் பண்ணி சொல்லுவாங்க. காசோலை மட்டும் இல்லாம கடன் பத்திரத்திலும் இது போல வெற்று காசோலை அல்லது பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுப்பதால கடன் கொடுத்தவர்கள் கடன் திருப்பி வரல அப்படின்ற பட்சத்துல இது போல அதிக தொகையை எழுதி சில சாட்சிகளை வச்சு கையெழுத்து போட்டு போலியா கோர்ட்ல தாக்கல் செய்வதும் உண்டு. ஆனா அப்படி தாக்கல் செய்யும் போது நீதிமன்றத்துல விசாரிச்சு நிபுணர் குழு மூலமா அது உண்மையானதா போலியா அப்படின்னு தீர்ப்பு சொல்லுவாங்க. இதனால எப்பொழுதும் கடன் வாங்குறவங்க வெற்று காசோலை அல்லது வெற்று கடன் பத்திரத்துல கையெழுத்து போட்டு பணத்தை வாங்காம கவனமா இருப்பது நல்லது. காசோலை அல்லது பத்திரத்துல எவ்வளவு தொகை தேதி இதெல்லாம் ஃபில் செஞ்ச பின்னாடி தான் கையெழுத்து போடணும். கடன் கொடுக்கறவங்க கூட தெரிஞ்சுக்கணும் என்ன விஷயம் என்ன
இப்போ அதிக தொகையை எழுதி இவங்க அதிக அமௌண்ட் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி அவங்க இஷ்டம் போல் அதிக தொகையை எழுதி வாங்கிட முயற்சி செய்வாங்க. அப்படி செஞ்சால் அது நிபுணர் குழு மூலமாக தேவையில்லாமல் பிரச்சனைகளை இவங்களும் கடன் கொடுத்தவர்களும் சமாளிக்க வேண்டிய நிலைமை உண்டாகலாம். அதனால கடன் கொடுத்தவராக இருக்கட்டும், கடன் வாங்கினவராக இருக்கட்டும், அந்த காசோலை கடன் பத்திரத்தில் தேதி, தொகை எவ்வளவு அப்படின்னு ஃபில் பண்ணி தெளிவானதுக்கு அப்புறம்தான் அதில் கையெழுத்து போடணும். இது கடன் கொடுத்தவர்களுக்கும் எச்சரிக்கையாக இருக்கும், கடன் வாங்கினவர்களுக்கும் எச்சரிக்கையாக ஒரு பாதுகாப்பாக இருக்கும். தேங்க்யூ.